நாமல் மேடையில் ஏறி கூச்சலிட்டு பேசும்போது கீழே முன்வரிசையில் கதிரையில் அமர்ந்திருந்த அணியினரை பாருங்கள். சாமர சம்பத் அவரும் பிணையில் உள்ளார். ஊவா மாகாணத்தின் முதலமைச்சராக பதவி வகித்த போது மாணவர்களுக்கு புத்தக பையை வழங்குவதாக கூறி வங்கியை அச்சுறுத்தி அரச வங்கிக் கணக்கையும் நீக்கிக் கொண்டு தனது வங்கிக் கணக்குக்கு பணத்தை மாற்றிக்கொண்டார். தற்போது வழக்கு விசாரணைகள் இடம்பெறுகின்றன. அனுர பிரியதர்ஷன யாப்பா பெட்ரோலிய வள மேம்பாட்டு அமைச்சராக இருந்த போது வெள்ள நிவாரணத்துக்காக ஒதுக்கப்பட்டதாக கூறி பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான 6 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக நிதியை முறைகேடாக பயன்படுத்தி விளக்கமில் வைக்கப்பட்டதுடன் இப்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இவர் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க. அரகு நிறுவனம் ஒன்றின் ஊடாக காப்புறுதி கூட்டுத்தாபனத்துக்கு 47 லட்சம் ரூபாவுக்கும் அதிக நட்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் 4 மணித்தியாலங்களுக்கு ஒரு தடவை உணவை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கூறிய ஒருவரே அவர். இவர் மற்றையவர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன. அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் முதலீட்டு சபை நிதியை பயன்படுத்தி மஹிந்த ராஜபக்சவுக்காக தேர்தல் பிரசார நடவடிக்கை ஈடுபட்டமைக்காக இப்போது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இவர் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ். இலத்திரனியல் விசா கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் இவருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அமைச்சராக செயற்பட்ட போது அவரது அமைச்சின் செயலாளர் அந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பான நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்தாத குற்றச்சாட்டில் தற்போது தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். இவ்வாறு ஒவ்வொரு விடயத்தையும் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொருவர் தொடர்பிலும் அவர்கள் மக்களின் பணத்தை பயன்படுத்தி இசை கச்சேரி நடத்தியமை, வர்த்தகர்களை ஏமாற்றி பணத்தை பெற்றுக்கொண்ட விதம் என பல்வேறு விடயங்களை கூற முடியும். இவ்வாறான காரணங்களினாலேயே இவர்களின் பலரை மக்கள் தமது ஜனநாயக உரிமையினூடாக தோற்கடித்தார்கள். இவர்களின் நாமலின் கதையை கேட்டு கீழே இருந்தவாறு கைதட்டுவது ஏனென்று மக்களுக்கு நன்றாக புரியும். இப்போது பழைய கதைகள் சிலவற்றை பார்ப்போம்.